சார் சங்கர் வரலையா? நம்ம அரஸ்ட் பண்ண வந்து நினைச்சிட்டு ஓ ரமண கத்தா. வேற எங்க போயிருப்பான்? அண்ணன் அன்னைக்கு பயந்துகிட்டு தெரியாம இன்னொரு வீடு வச்சிருக்காரு. ஒருத்தனை போட்டு தள்ளுண்டா. கத்தி முகன், செயின் சிவா, ஆசிட் முருகன் எல்லாரையும் வர சொல்லு. என்ன சார் ஜீப் வந்திருக்கேன், ஆம்புலன்ஸ் வரலையா? ஆம்புலன்ஸா? பெட்ரோல் சங்கரையும் முடிச்சிட்டானா சார் என் தங்கச்சி நெருப்புல மாட்டிக்கிட்டா சார், உடம்பெல்லாம் தீக்காயம். ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணியிருந்தேன். நீங்க என்ன பெட்ரோல் டீசல் வந்துருச்சு சார். வாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் போங்க. பெட்ரோல் சங்கர் பிளாட் தானே விஜயானிக்கு போங்க. இறங்க நீ. அட இறங்க நீ. அண்ணா உங்களை பார்க்க எவ்வளவு ஆசையா இருக்காரு. சரி வேணா கட்டாயப்படுத்தி எடுத்துட்டு வர. இங்க வா. நீ பெட்ரோல் சங்கர் ஆள் தானே? அவன் எந்த பிளாட்ல இருக்கான்? அது ஆனா அந்த ஆள் கைது பண்ண வரலையா? அவன் உயிரை காப்பாத்தணும். அவன் எந்த பிளாட்ல இருக்கான்? பாருங்க சார் என் தங்கச்சி நிலைமை. நிக்காது போலுக்க மெகா சீரியல் மாதிரி போயிட்டே இருக்கு. 4வது கொலைக்கு தேதியை குறிச்சுட்டான். கொலைகாரன் இந்த பில்டிங் குள்ளதான் இருப்பான். தேடி பாருங்க. ஓகே சார். அந்த கொலைக்காரன் எனக்கு நல்லாவே தெரியும் சார். எல்லா பிளாட்லயும் தேடி பார்த்துட்டேன் சார். அவன் எங்கேயும் இல்ல. யாரோ ஒரு பொண்ணுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தூக்கிட்டு போனாங்களே, அது எந்த பிளாட்னு விசாரிச்சீங்களா? எந்த வீட்லயும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகல சார். எந்த பொண்ணும் காயப்படல. தூக்கிட்டு போனாங்களா? எங்க தூக்கிட்டு போனாங்க? சங்கரோட பிளாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க தம்பி. வெள்ளி வெள்ளி என்னாச்சு? பெட்ரோல் சார் அடிச்சேலடா சொல்றா. ஆமா சார் அடிச்சேன் சார். ரத்தம் வர வரைக்கும் அடிச்சேன் சார். சரி அவன் அடிச்சிடலாம், அப்படியே விட்டு வேண்டியதானே? அவனே கொலை பண்ண சார் அவனை அடிச்சது உண்மைதான் சார். ஆனா கொலை நான் பண்ணல சார். மறுபடியும் குழப்பம் பாரு. ஐயோ டேய், தேதி குறிச்சு வச்சு 3 பேரை கொலை பண்ணிருக்க. ஓகே, பெட்ரோல் சங்கர் பிளாட்ல வழக்கமா ஒரு தேதியை குறிச்சு வச்சிருக்கல. சொல்லு, 4வது யாரை கொலை பண்ண போற? எந்த கொலையும் நான் பண்ணலன்னு சொல்றல. அப்ப எப்படி 4வது கொலை பத்தி பேச முடியும்? நீ பட்ட பகல்ல கொலை பண்ணத நாங்க கண்ணால பார்த்தோம். பொய் சொல்லாதடா. கண்ணாடி போட்டுங்க தயவுசெய்து. கையங்களமா பிடிச்சிருக்கும் போதே இந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லானே. நம்மளெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள் நினைச்சு அந்த வார்த்தை சொல்லியிருப்பான். ரொம்ப ஆட்டாதீங்க. உண்மையிலேயே நாமெல்லாம் முட்டாளா இருக்க சான்ஸ் இருக்கு. அடி வாங்குறது அவன், நீங்க ஏன் குழம்புதிய? குழம்புல இப்பதான் தெளிவா சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி? பக்காவா பிளான் பண்ணி 3 கொலையை பண்ணவன் 4வது கொலைக்கு 4ம் குறிச்சிருக்கான். அவ்வளவு ஈஸியா அவன் இருக்க இடத்துல இருந்தேவா நம்ம கையில மாட்டிருப்பான். பத்தியாளா, இப்ப நான் குழம்பு ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் கொலை நடந்தப்போ ஸ்பாட்ல விசாரிக்கல பார்வை இல்லாத ஒரு புது ஆளோட நடமாட்டம் இருந்ததா சொன்னாங்க. 2வது கொலையில ஐ விட்னஸ் கொடுத்தவன் கொலைகாரன் இருட்டு அறையில கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டு இருந்ததா சொன்னான். 3வது கொலை நடந்த இடத்துல இதோ இந்த கருப்பு கண்ணாடி கிடைக்கும். இந்த கண்ணாடி பக்கத்திலேயே இந்த ஸ்டிக்கும் கிடைச்சது. இது மாமூல் ஸ்டிக் இல்ல, பார்வை இல்லாதவங்களுடைய உபயோகத்துக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஸ்டிக். சோ அந்த கொலைகாரன் கண்டிப்பா பார்வை இல்லாதவன்.
ஐ மீன் அவன் ஒண்ணு இல்ல 2. இந்த சக்தி பேரோட கெஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு பார்த்தா கேஸை எழுதாத ஐட்டம்லாம் சொல்லுவோ எப்படி 2 மணி நேரம் இருக்க 2 மணி நேரம் தானே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன மீச வேலு மாற மரியாதைன்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. அண்ணனுடைய 100வது கொலைகேசுக்கு முன்ஜாமீன் வாங்க வந்திருக்கோம். சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா. யார் மேல தண்ணி அடிக்கிறா? ஆஹா, நம்ம அரகுற மேட்சுக்கு பலிக்காம அடி கொடுக்குது. யாரமா பார்த்தா ப்ராட் மாதிரி இருக்கு. யோ, யார பார்த்து பிராடுங்கற? கெட்ட பிள்ளைங்க சுட்ட இருக்காயா? பயபக்தியா வந்திருக்கேன் பிராடுங்கற. தண்டத்தை எடுத்து மண்டைய உடைச்சிருவேன். அப்போ நீ ஒரிஜினல் சுவாமியா? யோ ஒரிஜினல் சாமி தான் ஐயா. சாமி நினைச்சாருன்னா வாயில இருந்து லிங்கத்தை எடுப்பாரு. டேய், நான் வாயில இருந்து லிங்கத்தை எடுத்ததை நீ எப்படா பார்த்த? சும்மா இருங்க சாமி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாயில இருந்து எடுத்து காட்டுங்க. எடுத்து காட்டு, நான் லிங்கத்தை பார்க்கணும். யோ, அவர் சும்மா சொல்றாங்க. எட்ரா லிங்கத்தை. என்ன பொசுக்குன்னு இவ்வளவு வருஷம் தூக்குற? இறக்கி எடுக்கிறேன். பெசக்குள்ள கோர்த்து விட்டானே, எதையாச்சும் எடுப்போம். டேய், என்னடா என் தலைவர் மேல வாந்தி எடுத்துட்ட? நீங்க தானா எடுக்கணும், இருக்கிறதானே எடுக்க முடியும். என் தலைவர் சட்டையை க்ளீன் பண்ணி கொடுக்கல, உன்னை க்ளீன் பண்ணிடுவேன். நீ ஆவுன்னா அருவாளை தூக்குற. அருவாளுக்கு பிறந்தவளா நீங்க? இறக்கியா கிளீன் ஆக்கிடுறேன். ஐயோ, என்ன சட்டையை காணா? மேட்சுக்கு தப்பா போயிடுச்சோ? எங்கடா சட்டை? இது வாந்திய கிளீன் பண்றதுக்காக வாஷிங் போயிருக்கா, வந்துருப்ப. டேய், ஒழுங்கு முறையில இங்க சட்டை வரணும். அட அரமண்டக்கார, அருவாள இறக்குடா. மண்ட மாதிரியே இருக்கு அருவா. அப்படி இது இல்ல. யோ, என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா இருக்க? உள்ள கோமணத்தை கட்டிருக்க. அப்ப அம்புட்டு ரவுடி இப்படித்தானா? டேய், என் தலைவர் குறை சொன்ன? ஏல கோர்ட் நிச்சல ரோட் நிச்சல போறடா. டேய், உன்னை விட மாட்டேன் நானு. அட கழுதையா வச்சுக்கிறேன். இறங்க வா. உனக்கு மந்திரம் தெரியல சொல்ல வேண்டியதானே? தப்பா மந்திரம் சொல்லி மாட்ட பார்த்தல சார், நீங்க தான் தப்பா நினைக்கிறீங்க. அவங்க மோர கடை தான் சார் என் மந்திரம் ஒர்க் அவுட் ஆகல. உங்ககிட்ட என் மந்திரத்தை பண்ணி கேட்டவா? எப்படி சொல்லு? உள்ள இருக்கிற ரவுடி உங்க கண்ணுக்கே தெரியாம வெளியே கொண்டாந்து பாருங்க, பாக்குறீங்களா? ஆமா, வெளிய கிளிக்கும்ல, உள்ள போய் கைது கட்டி சார் பாருங்க சார், என் மந்திரத்தை என்ன ஆகுதுன்னு. என்னமோ பேசுறீங்க. பாடா வெளிய. கிறுக்கு பேவுல எல்லாம் இருக்கான். எல்லாரும் திரும்பி இங்க பாருங்க. எப்படி மந்திரம் படிச்சா? அப்புறம் என்ன வாய போந்து நிக்கிற? போயா, போய் பிடியா, போயா. போவாமா. நில்லு. ஏய், சிச்சியா, அங்க பாருடா நம்ம ஐடியா எப்படி வேலை செய்யுதுன்னு. டேய், நான்சென்ஸ். ஏய் அப்பா, மாப்ள, வா வா, இறங்கு இறங்கு இறங்கு. வா. என்னமாமா நடக்குது? என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு, இறங்கு. பொய்யில சார், என் வேன்ல இருந்தான். என் கண்ணு முன்னால மேஜிக் பண்ணி கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டான். யோ, இது மேஜிக் இல்லையா, லாஜிக். நான் தான் அப்பவே சொன்னேன் அவன் 1 இல்ல 2ன்னு. வேன்ல இருந்தது நீங்க கோர்ட்டு கூட்டு போனாலு, துரத்திட்டு போனது வேற ஆளு. நாளைக்கு 4வதா யாரை போட்டு தள்ள போறான்னு தெரியல சார். என் கெஸ் கரெக்டா இருந்தா அது ஸ்டார் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதிபர் மிஸ்டர் ராகேஷ் தான். ஏன் இந்தியாவில் உள்ள டாப் 10 பணக்காரர்கள ஒருத்தர் ராகேஷ். அவரே சொல்லியா சார்? சப் ரிஜிஸ்டர், தியேட்டர் ஓனர், பெட்ரோல் சங்கர், இந்த 3 பேரையும் லிஸ்ட்ல சேர்த்திய அவன் லோக்கல் ஆளுக்க. ஏன் கோடீஸ்வரர் ராகேஷ் லிஸ்ட்ல எப்படி சேர்த்திய? கல்யாண மண்டபத்துல தீ விபத்து நடக்கிறதுக்கு முதல் நாள் பாம்பேல இருந்து ராகேஷ் திடீர்னு கும்பகோணத்துக்கு வந்திருக்காரு. நாளைக்கு தன்னோட புது கம்பெனி ஓபனிங்காக மறுபடியும் அவர் கும்பகோணத்துக்கு வர்றாரு. அதாவது கொலைகாரன் அடுத்த கொலைக்கு குறிச்ச தேதியும் நாளைக்கு தான். ஏன் ராகேஷ் முடிவு பண்ண அந்த 2 பாயிண்ட் போதுமாங்கும். இன்னும் வேற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சுதான் தீர்மானமா சொல்றேன், அவனோட அடுத்த குறி ராகேஷ் தான். ஆமா, நான் 4வது தேதி குறிச்சது ராகேஷ்காக தான். நாளைக்கு அவன் கணக்கு தீந்துரும். அதுக்கப்புறம் நானே போலீஸ்ட்டு சரண்டர் ஆயிடுவேன். அது வரைக்கும் சக்தி நீ யார் கண்ணிலையும் படாம இருந்தா போதும். ஏய், விளையாடுற நீ பாட்டுக்கு ஆளுங்களை போட்டு தள்ளிட்டே இருப்ப. பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரி இருக்கேன்னு ஒரே காரணத்துக்காக போலீஸ் பிடிச்சி ஏன் முட்டியை பேக்கணுமா? மாப்ள, நீ போலீஸ்ல மாட்டினதுக்கு பின்னால நமக்கு என்ன, அவர் சும்மா இருந்தாரு. நம்மனால ஒரு அப்பாவி பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் தான் எங்களை தேடி வந்தாரு. அவர் கொடுத்த ஐடியாவில தான் கோர்ட்ல மேட்சிங் நடந்தது. நீ எஸ்கேப் பண்ணலாம், புரிஞ்சுக்க. ஏ சும்மாரியா, நான் போலீஸ்ல மாட்டினதுக்கு இவன் தான் காரணம். அவனுக்கு நீ சப்போர்ட்டா? இல்ல மாப்ள, நான் சொல்றத கேளுடா. மாப்ள, வாடா, 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 வாடா. அவசரப்படாத மாப்ள. வேணாம் சீனு, நான் 4வது தேதி குறிச்சது ராகேஷ்காக தான். நாளைக்கு அவன் கணக்கு தீந்துரும். அதுக்கப்புறம் நானே போலீஸ்ட்டு சரண்டர் ஆயிடுவேன். மாப்ள, மாப்ள,
ரிலாக்ஸ். ஹே லிசன் மேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு என் மேலே கோவம் இருக்குன்னு எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன்னா ஒரு வாட்டி என் கதையை கேளு. அதுக்கப்புறமா நீ போலீஸ் கிட்ட போனா உன் இஷ்டம். கும்பகோணம் தான் என் சொந்த ஊர். எங்க அப்பா சின்ன வயசுலயே வெளியூருக்கு பிழைக்க போய் ஒரு பெரிய கல்யாண கான்ட்ராக்டர் ஆயிட்டாரு. ஆனாலும் வருஷம் குலதெய்வ கோவிலுக்கு எங்க அப்பா தவறாம போறது வழக்கம். ஆனா அந்த வருஷம் நாங்க குடும்பத்தோட வரத்துக்கு இன்னும் 2 காரணம் இருந்துச்சு. ஒண்ணு, எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம். அடுத்தது, எங்க அண்ணனுக்கு அதே ஊர்ல வேலை கிடைச்சது. சார் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல சார்? சார் பாஸ் வந்து உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரு, டைம் இல்ல. மத்தவங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். சார் எல்லாம் ஓகேயா? என்ன சார் கலெக்டரா இருந்துட்டு இப்படி கம்பெனி பூஜைக்கெல்லாம் வரீங்க? இவருக்காக மினிஸ்டரே வந்துட்டு இருக்காரு. ட்ரெயின் கொஞ்சம் லேட். பாருங்க ரிஜிஸ்டர் சார், இந்தியாவிலே 5 பணக்காரர்கள் இவர் ஒருத்தர். 3000 கோடி செலவு பண்ணி ஃபேக்டரி கட்டுறாரு. ஒரு 4000 பேருக்கு வேலை கிடைக்கும். அவர் இங்க வர்றதே நம்ம பண்ண புண்ணியமாக்கும், தெரியுங்களா? Sushmita, come. வெல்கம் சார். Hello. சார் திஸ் அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். I'm Rakesh. This is my sister Sushmita. சாமி வாங்க. கற்பூர ஆர்த்தி வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இங்க